வணக்கம். ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்வது, வருத்தமாக இருக்கிறது எனக்கு. அவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது, ஒரு வாய்ட் கிரியேட் பண்ணிடுச்சு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில். அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா 2 விதமாக சொல்லணும். ஒன்று ஒரு மியூசிக் டைரக்டராக, இரண்டாவது ஒரு இசை ரசிகனாக. மியூசிக் டைரக்டராக சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணதில். அவங்க அந்த ஒரு இசையமைப்பாளருக்கு என்ன தேவையோ, அதாவது மெல்லிசை பிளேபேக் சிங்கிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஒரு வேலை. எப்படின்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்த டியூனை கரெக்டாக பாடணும். அப்புறம் அந்த பாட்டில் வர வரிகளுக்கு ஏற்ப எக்ஸ்பிரஷன், எமோஷன் என்னெல்லாம் சொல்லணுமோ அதை காமிக்கணும். அப்புறம் இந்த ஸ்டூடியோவில் இருக்கிற அந்த அந்த மைக் முன்னாடி எப்படி ஒரே சீராக பாடணும், இது மாதிரிலாம் இட்ஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் என்ன சொல்கிறது, ஒரு வேலை. எனக்கு அவர்களுடன் கொஞ்சம் அனுபவம் இருக்குது, ரெக்கார்டிங் பண்ணின அனுபவங்கள். இப்படி பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதாவது ரொம்ப சீக்கிரமே அந்த வரிகளை எழுதிக்கிட்டு, அப்புறம் அதுக்கு என்ன சொல்லணுமோ அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மைண்டில் அவங்களுக்கு இருக்குது. அப்படியே உடனே அதுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் ஷி ரெக்கார்டட் ஜஸ்ட் ஒன் கோ. அதாவது முழுசாக பாட்டை கற்றுக்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். அவங்க ஒரே டேக்கில் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாடினாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மற்றும் அவங்க அந்த ஒரு என்ன சொல்கிறது, அசைவோ, அதாவது ஒரு மூமெண்ட்டே இல்லை, ஸ்ட்ரைட்டாக அப்படி அந்த அந்த மைக் முன்னாடி ஒரு ஸ்டில்லாக பாடுறாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்டில்லாக இருந்தபோது கூட எவ்வளோ ஒரு எமோஷன் எப்படி வருதுங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. அந்த டைனமிக்ஸ், எமோஷன் எல்லாமே அது எப்படி அந்த அவங்களுடைய அந்த குரலில் அவ்வளோ ஒரு வெர்சிட்டாலிட்டி இருக்குது. ஸோ ஐ வாஸ் ரியலி மைண்ட் பாக்லிங் அவங்களுடைய அந்த திறமை. அதே மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இளையராஜா சாருடைய நிறைய பாடல்கள், நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவங்களுடைய அந்த குரலில். எவ்வளவு விதவிதமான பாடல்கள், எவ்வளவு வெரைட்டியான பாடல்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் அவங்க தன்னுடைய ஆளுமை அப்படியே காமிச்சிருப்பாங்க. அது குழந்தை பாடுற மாதிரியோ, அல்லது ஒரு ஓல்ட் லேடி பாடுற மாதிரியோ, அல்லது ரொமான்டிக் சாங்கோ, அல்லது ஏதாவது ஒரு எனி கைண்ட் ஆஃப் எமோஷன், எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், அவங்க ஷி வாஸ் த பெஸ்ட். அண்ட் ஐ திங்க் அவங்க தான் அந்த ஒரு வெர்ஸ்டாலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அவங்க தான் முதல் ஒரு பொசிஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷி இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் சிங்கர். இது ஒரு மொழியில் பாடுற போதே நான் ஆச்சரியப்பட்டேன். அவங்க பல மொழியில் ஏறக்குறைய 15லேருந்து 17 மொழிகளையும் பாடியிருக்காங்களாம். அதுவும் 40,000 பாடல்கள் பாடியிருக்காங்களாம். அதெல்லாம் கேட்குற போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவங்களால் அந்த அளவு தன்னை பொசிஷன் பண்ணிக்க முடியுது அந்தந்த இடத்துல அப்படிங்கிறது. ஸோ வெரி வெரி வெர்சடைல். அண்ட் இத்தனை டேலண்டில் உள்ள ஒரு ஆளுமை. ஐ திங்க் வி ஹவ் லாஸ்ட். ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு இழப்பு. ஒரு இசை ரசிகனாக நான் இவங்களுடைய பாடலை கேட்டு தான் நான் தமிழ் திரைப்படங்கள் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் வந்தது. இளையராஜா சாருடைய, நான் சொன்ன மாதிரி இளையராஜா சாருடைய பாடல்கள், இவங்க எவ்வளவு பாடல் பாடியிருக்காங்க, எவ்வளவு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கண்ட்ரிபியூஷன் எஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு பாட்டுக்கு அவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் ஆஸ் அ சிங்கர் கண்ட்ரிபியூஷன் எக்ஸ்ட்ராடினரி. அதனால தான் அவங்களுக்கு அவங்க எங்கெல்லாம் பாடினாங்களோ, அதாவது தமிழ்நாட்டிலையோ, இல்லை ஆந்திராலேயோ, இல்லை கர்நாடகாவிலோ, இல்லை மலையாளம் ஆர் எனிவேர், வேறெவர் ஷி சாங், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. எல்லா ஸ்டேட் அவார்ட்ஸ், நேஷ்னல் அவார்ட்ஸ், அவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரமே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவு ஷி வாஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிஷியன். இட்ஸ் எ கிரேட் லாஸ் டு தி மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டி. நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப வருத்தப்படுறேன். மை heartfelt condolences to her family and Om Shanti.